விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. தமிழகத்தின் நதிநீர் உரிமையையும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மாநிலங்களின் செயல்திறன், வளர்ச்சி, முதலீடுகளை கருத்தில் கொண்டு நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும். மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் என தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உரை. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாள். ஒண்டி வீரருக்கு முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம். சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர்களின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புலன் விசாரணை நடைபெறுவதால் உடல்களை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். தீபாவளிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் சன்னரக அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் சட்டமன்றத்தில் உறுதி. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் மூலம் மலேசியாவில் கல்வி பயிலும் மாணவர் வெளியிட்ட வீடியோ விவகாரம். மாணவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிதி விவரங்களை பட்டியலிட்டு தவறான தகவல்களை மாணவர் கூறுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விளக்கம். தமிழகம் முழுவதும் 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க 81 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டப்பேரவையில் அமைச்சர் வெங்கடரமணன் அறிவிப்பு. மாணவர்கள் இடதுசாரி போராட்டங்களில் பங்கேற்க தடை விதித்து சுற்றறிக்கை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம். மாணவர்களின் ஜனநாயக உரிமையை போராட்டத்தை தடுக்க அரசு விரும்பவில்லை என அமைச்சர் விஸ்வநாதன் திட்டவட்டம். என்எல்சி நிறுவனத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். தேர்வு அடிப்படையில் வேலை வழங்கக்கூடாது என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சட்டமன்றத்தில் கோரிக்கை. மத்திய ஆப்பிரிக்காவின் ஜாம்போயி பகுதியில் உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 100ஐ கடந்தது. முறையான நவீன உபகரணங்கள் இல்லாததால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை. இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தகவல். ஆந்திராவில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சட்டப்பேரவையில் பதில். தொகுதி மறுவரையறை நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. மக்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை உடனே கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டின் நலனுக்காகத்தான். தமிழகம் வருகை தந்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேட்டி. காவிரி நீர் தொடர்பாக கர்நாடக அரசுடன் எந்த காலத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நிறைவேற்ற வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளவோ இருக்க கடன் வாங்கி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவச கார் எதற்கு? முதலமைச்சர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியே. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு.
சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மேலும் ஒரு தமிழக மீனவர் உயிரிழப்பு. ஏற்கனவே மாவீரன் என்பவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கர் என்பவரும் உயிரிழப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டுமே தங்களது கட்சி நிகழ்ச்சிகளில் பாடுவது என்ற காங்கிரசின் முடிவு தேச விரோதம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டனம். வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்திருப்பதாக தகவல். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நடவடிக்கை. போலீசார் குறித்து லஞ்ச புகார் தெரிவிக்க தமிழக காவல்துறையில் தனிப்பிரிவு தொடக்கம். புகார் எண்களை வெளியிட்டார் டிஜிபி மகேஷ்குமார். பிரார்த்தனைக்கு வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மத போதகருக்கு மரண தண்டனை. திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கம். வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவை ஒட்டி ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் இடையே புதியதாக 2 ரயில் வழித்தடம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சேலம் வழியாக கேரளத்துக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். ரயில்வே துறை அறிவிப்பு. மத்திய அமைச்சர்கள் அனைவரும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட வேண்டும். பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல். ஒடிஷாவில் கனமழை வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3,50,000 பேர் பத்திரமாக மீட்பு. ஈரானுக்கு உதவி செய்யும் நாடுகள் மிக மோசமான பொருளாதார விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை.